بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாக என்ற ஆலாம் பாடத்தில் நேற்றைய தினம் பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்களில், சிறப்புக்குரிய வசனங்களில் ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இறுதி வசனம் பக்ரா அத்தியாயத்தின் கடைசி வசனமாக இருக்கக்கூடிய 286, மொத்தம் 286 வசனம் அந்த சூறாவில் இருக்கிறது. அந்த 286வது வசனத்தை பார்க்குறோம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இஸ்லாமிய ஒரு அடிப்படை கொள்கைகள், பல சட்டங்கள் எடுப்பதற்குரிய சொற்களை உள்ளடக்கி அற்புதமான ஒரு வசனம் இது. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன், அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் நஃப்சன், ஒரு ஆத்மாவை, ஒரு மனிதனின்னு வச்சுக்கிறீங்களேன். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சிரமம் தரமாட்டான். இல்லா உஸாஹா, அவனுடைய சக்தியை தவிர, இயன்றதை தவிர. உஸாண்டா இயன்றது, இல்லா உஸாகாண்டா அந்த நஃப்ஸுக்கு இயன்றது. நஃப்ஸுண்டா மனுஷன் வச்சுக்கிட்டோம். இல்லா உஸாகாண்டா அந்த நஃப்ஸுக்கு, அந்த ஆன்மாவுக்கு இயன்றதை தவிர வேறு எதுக்கும் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். ஒன்று செய்ய நல்லா சொல்கிறான்னு சொன்னால் இயன்றது தான் செய்ய சொல்லுவான். இயல்லைன்னா அது இருக்காது. நோன்பு வைக்க சொல்கிறான், இயன்றது தானே வைக்கணும். இயல்லைன்னு சொன்னால் அது சிரமப்படுத்த மாட்டான். விட்டுரு பேசாமல் நோன்பே வைக்க முடியும். தள்ளாத வயசாகிடுச்சு, தீராத நோயாகிடுச்சு, விஷம் விட்டுரு, இவ்வளோதான். அது மாதிரி தொழுகிறதுக்கு நின்றுக்கிட்டு தொழ முடியல, உட்காந்து தொழுவு, இல்லாட்டி படுத்து தொழு, மனசாலையை நினைக்க முடியாதுன்னு அது சொல்ல முடியாது. அப்படி எல்லாத்துலேயும் ஒரு சலுகை, தண்ணி பயன்பட முடியாட்டி தயமத்தை செய், இப்படின்னு எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது, ஒரு சலுகையை கொடுக்குறான். எதனாலன்னு கேட்டால், அவனுக்கு இயலுமா என்பதை எல்லாம் பார்க்குறான். எந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதாக இருந்தாலும் அவனுக்கு இயலுமா. இதில் எல்லா விதமான தவறான ஆன்மீக கருத்துக்களும் தவிடுபடியாயிரும். ஒருத்தன் என்ன செய்கிறான், கை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இவன் போய் என்ன செய்கிறான்னா கடன் வாங்கிட்டு போய் ஹஜ்ஜிக்கு போகிறான். இது ஒன்று நல்லா சொன்னானா? உன் சக்தின்றால உன்கிட்ட இருந்தால் தானடா உனக்கு சக்தி, உங்ககிட்ட இல்லையே. இல்லாட்டி இது கடன் வாங்குற, கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணுமா? கடன் வாங்கிக்கிட்டு குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? அப்போ அந்த கடன் சக்திக்கு உட்பட்டு தான் செய்யணும். எதையுமே சக்திக்கு உட்பட்டு மட்டும் செஞ்சிரு. துன்யாவாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தாக இருந்தாலும் சரி. இதில் ஒருத்தன் உறுதியாக இருந்தான்னு சொன்னால் அவன் கடனாளி ஆக மாட்டான். இவனுங்கதா இன்றைக்கி வாங்கிட்டு என்ன செய்யலாம், அங்கே ஒன்று இங்கே 1 லட்சம் 1 லட்சம் வாங்கிட்டு கடைசி கொடுக்க முடியலை. ஏன் கொடுக்க முடியலை? எதுக்கு நீ வாங்கின? உனக்கு உன்ட்ட இல்லை. அப்போ ஏன் கடனை போட்டு வாங்குற? கடன் வாங்குறதா இருந்தால் தான் முன்னாடி நீனே சம்பாரித்து அந்த சேமித்து வச்சுருப்பிய. உன்னுடைய சம்பாத்தியம் உன்னுடைய வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 லட்சம் ஒருத்தனை கடன் வாங்கினா எப்படி நீ கொடுப்ப? எங்கேருந்து அது வரும்? வராது. அப்போ சக்திக்கு மீறினதுனால எல்லாமே, எல்லா விதமான இபாதத்துகள்லையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். துன்யாவுடைய விஷயங்கள்லையும் கூட நீங்கள் சக்திக்கு மீறி உங்கள் மீது சிரமத்தை இழுத்து போட்டால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன், எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். இல்லா உஸாஹா, அதனுடைய சக்திக்கு தவிர, உஸன்னா இயலுமானதை தவிர வேறு எதுக்கும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான்னா செய்யுமாறு கட்டளையிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய சம்பவங்கள்லாம், ஒரு தள்ளாத வயசில் உள்ள ஆள் அவர் ஹஜ்ஜி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு மகன், அந்த பக்கம் ஒரு மகன், தோளில் கை போட்டு நிற்க முடியலை, தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. என்னடா இதுன்னொன்னு அவர் நடந்த ஹஜ்ஜி பண்ணுறாரு, நேர்ச்சி பண்ணிட்டார். இப்படி ஒன்று யார் சொன்னால், நடக்க இயலாட்டி வாகனத்தில் ஏற்றி கூட்டிகிட்டு போவியா, இதுக்கு நடத்திக்கிட்டு போகிறேங்கிறாங்க. ஏழுங்கிறது தான் கணக்கு. நடந்து போகிறோன்ட்டு நேர்ச்சி பண்ணியிருந்தா கூட ஏலாட்டி நீ அதையும் செய்கிற, ஏழு போனதை செய் அப்படின்ட்டு வழிகாட்டுறாங்கல்ல. இப்படி எல்லா அம்சங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறது. அதில் உணவு இந்த லா யுகல்லிஃபுல்லாஹு இல்லா நஃப்சன் இல்லா உஸாஹா என்பது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஏராளமான விஷயங்களுக்கு தீர்வாயிரும். அடிக்கடி நினச்சி பாருங்கள், சக்திக்கு உட்பட்டு தான் செய்யணும். சக்திக்கு உட்பட்டு தான் துன்யாவுலையும் செய்யணும், ஆகிரத்து விஷயத்தையும் செய்யணும்னு நினச்சி பாருங்கள். எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை. கூழு தான் குடிக்க முடியும், நான் கூழை குடிச்சிட்டு தெரியும், அதான் உனக்கு சக்தி, உனக்கு அவ்வளோதான் தந்திருக்கான்னா அதுக்குள்ளே வாழ். ஒரு நாளைக்கு உனக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் வாழ்க்கை நடத்தணும். 100 ரூபா தான் வருமானம் வருதுங்கும்போது இதுக்கு 500 ரூபாய்க்கு நடத்துகிற. சக்திக்கு மீறி உனக்கு சக்தி என்ன, 100 ரூபா உனக்கு வருமானம் 100 ரூபா வருதுன்னு சொன்னால் உன்னால் 100 ரூபா அளவுக்கு செலவு பண்ண முடியும் என்பது உன் சக்தி. பிறகு என்னத்துக்கு அவன் 200 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 100 ரூபா கடன் வாங்குற. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இந்த பெரிய மனோதத்துவம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டு தான் வாழணும். சக்திக்கு மீறி நான் எதுக்கு என்னை சிரமப்படுத்தணும்னு நினச்சான்னு வைங்க, அவனுக்கு எந்த கவலையுமே இருக்காது. நிம்மதியாக இருப்பான், கடன் வாங்க மாட்டான்.
அடுத்த ஆளுக்காக பிறருக்காக நம்ம வாழ முடியுமா? நமக்காக தானே வாழானே. கடன் வந்துட்டு அவனை தரப்போகிறான், அவனை தரவா போகிறான்? தரமாட்டான். அதனால் அதுலேயும் நீங்கள் அப்படி கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இபாதத்து அதெல்லாம் வரக்கணுமா என்ன செய்யணும்? விஷால் டெய்லி நோன்பு வைக்கிறவங்க ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா இல்லையா? அது என் தினசரி நோன்பு வைக்கிறீங்கன்னு கண்டிக்கிறாங்க. எனக்கு நபிங்கிற முறையில் எனக்கு சிறப்பு சலுகை இருக்கிறது, நீங்களும் யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடர் நோம்புலாம் வைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கல்ல. அப்படிலாம் இருக்குது. எதனால் தடுத்தாங்கன்னா கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே. அதனால் எல்லாமே நம்ம இஸ்லாத்தில் சிரமப்படுது. ராத்திரி பூரா நின்று வணங்குறாங்கிறான், காலையில் பூரா நோன்பு வச்சுருக்கேங்கிறாங்கன்ட்டு சில சகாபாக்கள் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா இல்லையா? சில அபுதர்தாங்கிற ஒரு சஹாபியும் இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் ரொம்ப அதிகமாக ராத்திரி பூரா நின்று வணங்கி பகல் பூரா நோன்பு வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தாரையே கவனிக்காமல் மனைவியை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தாங்க. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரேடியாக எக்ஸ்ட்ரீமாக ஹலக்கல் முத்தனத்திவும் ஆழமாக மூழ்கியவர்கள் நாசமாக போனார்கள். எல்லாம் லிமிட்டு, எல்லை மீறி போயிடக்கூடாது. ஆன்மீகங்கிற பேரில் ஒரே தஸ்பியை உருட்டிக்கிட்டு கடைக்கும் போகாமல் தொழிலுக்கும் போவோம், பள்ளிவாசல் தூணில் சாஞ்சிக்கிட்டு சுபானல்லா இதான் இஸ்லாமு. அதெல்லாம் இது அடங்கும். எல்லாம் எந்த சக்தி, உன் சக்தி என்ன அதை மட்டும் செய்யி, இவ்வளோ தான் முடியும்னா மீதி வேலை. சோறு திங்கணும்ல, நீ சோறு திங்கிறதுக்கு சம்பாதிக்காமல் பள்ளிவாசலில் தஸ்பி உருட்டினா எப்படி உனக்கு வாழ முடியும்? அப்படிங்கிறலாம் யோசிக்கணும். எல்லாத்துக்கும் இந்த ஒரு வரையில் தீர்வு இருக்குது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், எந்த நஃப்ஸையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். இல்லா உசாஹா, அதுக்கு இயன்றதை தவிர, அதுக்கு இயலுமானதை தவிர எதுக்கும் கஷ்டப்படுத்த மாட்டான். ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டால் லஹா, அந்த ஆத்மாவுக்கு இருக்கிறது மாக்கல. அந்த நஃப்ஸுங்கிறது பெண்பால் பயன்படுத்துவாங்க. நஃப்ஸுங்கிற சொல் வந்துச்சுன்னா ஹாண்டு தான் போடுவாங்க, ஹூண்டு போட மாட்டாங்க. லஹாண்டா நீ நஃப்ஸி, அந்த கசபத்து பெண்பாலாக இருக்கிறதுனால கசபன்னு வராமல் கசபத்து. மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். லஹா அல்லதி கசபத், அது சம்பாதிச்சது அதுக்குரியது. ஒரு 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 நஃப்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவன் சம்பாதிச்சது தான் அவனுக்குரியது. இதுவும் இஸ்லாமிய அடிப்படையான கொள்கை. நீங்கள் நேரத்தில் உங்களுக்குரிய அமலை நீங்கள் செஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் தொழுவ மாட்டீங்க, நோன்பு வைக்க மாட்டீங்க, ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. நீங்கள் செத்த பிறகு உங்களுக்கு பாத்தியா போது அனுப்பி விட்ருவோன்னா என்னது? உங்கள்கிட்டக்கு நீ இல்லைப்பா தேடணும். அதை சொல்லுது. லஹா மா கசபத், அந்த நஃப்ஸு சம்பாதித்தது அதுக்குரியது. லஹா மா கசபத்துன்னா அந்த ஆன்மா எதை சம்பாதிக்கிறதோ அது அதற்குரியது. இந்த லஹாங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த லஹாங்கிற வார்த்தையை, இந்த லாம் இருக்குல்ல, இந்த லாமு என்பதற்கு ஒரு தனியான பயன்பாடு இருக்குது. எந்த இடத்துல லாமு என்பதையும் அலாண்டு ஐன் லாம் இருக்குல்ல, அது அலா ஐன் லாம் வரும்ல அலா, இந்த ரெண்டையும் பயன்படுத்த முடிகிறதோ அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டால், அலாண்டு வந்துச்சுன்னா கெட்டதை குறிக்கும், லாம குறிச்சின்னு சொன்னால் நல்லதை குறிக்கும். இப்போ லஹா மா கசபத், அவன் சம்பாதித்தது அவனுக்கு உரியதுங்கிற லஹா வந்திருக்குல்ல, லஹான் வந்ததுனால அவன் சம்பாதித்த நல்லது அவனுக்கு உரியது. லஹா மா கசபத்துன்னா அவன் செஞ்ச நல்லது அவனுக்கு உரியது. அடுத்து என்ன வரும்னா அலைஹா, அந்த நஃப்ஸுக்கே உரியது, கெட்டதுக்கு உரியது. கெட்டதை குறிக்கிறதுக்கு அலா போடுவாங்க. மக்தசபத்து, அந்த ஆன்மா சம்பாதித்த கெட்டது அதுக்குரியது. அவன் செஞ்ச நன்மையும் அவனுக்குரியது, அவன் செஞ்ச தீமை அவனுக்குரியது. அப்படிம்போம்ல, அதுக்குள்ளே வார்த்தை தான். நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், லஹாங்கிற வார்த்தை நன்மைங்கிற வார்த்தையெல்லாம் அங்கே போடப்பட்டிருக்காது. லஹாண்டால நன்மையை தான் குறிக்கும். அலைஹாவில் கெட்டதுன்னு அங்கே போடப்பட்டிருக்காது. அலாண்டால அதை தான் குறிக்கும். அப்போ லஹா மாக்கசபத்துன்னா அவன் சம்பாதிச்ச நன்மை அவனுக்கு உரியது. அலைஹா மக்தசபத், அவன் சம்பாதிச்ச தீமைன்னு வச்சுக்கிறணும். இந்த அலா வந்ததுனால தீமைங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பயன்பாடு அதுக்கு தான் உள்ளது என்ற காரணத்தினால அலைஹா மக்தசபத்து, அவன் செஞ்ச தீமை அவனுக்கு உரியது. அப்போ அவன் செய்த நன்மை அவனுக்கு உரியது, அவன் செய்த தீமை அவனுக்கு உரியது. இதுவும் இஸ்லாமிய ஒரு ஃபண்டமெண்டலான கொள்கை. தீமை ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னால் ஒருத்தன் தப்புக்கு அவனை இடத்தால தண்டிப்பாங்களா? தண்டிக்க மாட்டாங்க. அப்போ பேசிக்காக ஒரு கொள்கை. இப்போ உதாரணமாக கிறிஸ்துவ மார்க்கத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆதம் நபி தப்பு செஞ்சதுனால மனுஷன்லாம் பாவியாக பிறக்கிறாமாங்க. அவர் தப்பு செஞ்சால் நான் எதுக்கு பாவியாக பிறக்கணும்? அவர் செஞ்ச தீமை அவருக்குரியது. ஆதம் தப்பு செஞ்சார்னு சொன்னால் அந்த தீமை யாருக்குரியது? அது ஆதமுக்கு தானே உரியது. எனக்கு என்னத்துக்கு அது பங்கு அதில் இருக்குது? அதுக்கெல்லாம் அந்த கிறிஸ்துவ கோட்பாட்டுக்கெல்லாம் மறுப்பு தான் இது. அலைஹா மக்தசபத்து நன்மைக்கு அப்படி தான். ஆனால் நன்மை அவனுக்கு உரியது என்பதில் மாத்திரம் சில விதிவிலக்குகள் மார்க்கத்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்றமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருத்தன் நோன்பு ஹஜ்ஜி கடமையாக இருந்து ஹஜ்ஜி செய்யாமல் மூத்தாயிட்டான்னு சொன்னால் அவனுக்காக பிறர் செய்யலாம். பிறர் செய்யக்கூடாது. பொதுவாக அடுத்தவனுக்காக பிறர் செய்யவே கூடாது. எந்த ஒரு நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடாது.
அந்த அவன் விட்ட தொழுகையில் நீ நிறைவேற்றக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. என்ன செய்யலான்னு விதிவிலக்கு இருக்குன்னு கேட்டால், அவன் அவன் கடமையாக இருக்கிற ஹஜ்ஜை செய்யாமல் போனான். கடமையாக இருக்கிற ஹஜ்ஜை செய்யாட்டி தான். அவனுக்கு கடமை இல்லாமல் போய் சேர்ந்துட்டான்னா அவனுக்கு நீங்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது. நல்ல வசதியாக இருந்தார் உங்கள் அப்பா, ஹஜ்ஜு செய்யலை, கடமையாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் மூத்தாயிட்டார்னு சொன்னால் நம்ம ஆப்பாவுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்து செய்யாமல் போயிட்டாரு, அவருக்காக நம்ம செய்வோங்கிறோம். இந்த இடத்துல என்ன வருதுன்னு இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது செஞ்சுக்கேங்கிறாங்க. தகப்பனாருக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்கும் பொழுது அவர் மீது கடை இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய், அதனால் நீ செஞ்சுக்கேங்கிறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்யக்கூடாதுங்கிறதுக்குல அதில் ஹஜ்ஜி மட்டும் விதிவிலக்காக இருக்கும். அது என்ன ஹஜ்ஜி? கடமையான ஹஜ்ஜி. அதுவும் யார் விஷயத்தில் விதிவிலக்கு? யார் அவனுக்கு உறவினராக இருக்கிறார்கள், அவனுடைய கடனை தீர்க்க கடன் பட்டிருக்கிறார், அவங்களுக்கு தான் கடமை. எங்கள் வாப்பாவுடைய ஹஜ்ஜை வந்து எவனோ ஒருத்தன் வந்து நிறைவேற்றலாம்னா நிறைவேற்ற முடியாது. என் தகப்பனுடைய ஹஜ்ஜை வாரிசாக வரணும்ல. என் தகப்பனார் ஹஜ்ஜி கடமையாக இருந்து மூத்தாயிட்டார், நான் செய்யலாம் அவருக்கு. அது ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்கிற மாதிரி வந்தாலும் அந்த பொதுவான விதியிலேருந்து இந்த ஹஜ்ஜி மட்டும் விதிவிலக்காக இருக்கிறது. அதுவும் எல்லாரும் செய்ய முடியாது, நான் தான் செய்யணும். அவர் கடமையாக இருந்தால் தான் செய்யணும், வாரிசாக இருந்தால் தான் செய்யணும். அப்படி ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் விதிவிலக்கு. நோன்புக்கு அது மாதிரி சொல்கிறாங்க. கட்டாய கடமையான நோன்பு ஒருத்தர் கடமையாக இருந்து மண்மாத்த வாழை ஹிசவ் முன் மாத்த அன்ஹு வலியுகு, ஒருத்தனுக்கு நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் மௌத்தாயிட்டான்னு சொன்னால் அவனுடைய பொறுப்பாளர் அவனுக்காக நோன்பு நோக்கலாம். உங்கள் தகப்பனாரோ தாயாரோ ஒரு 10 நோன்பு விட்டுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, மூத்தா போயிட்டாங்க, 10 நோன்பு விட்டு மூத்தா போயிட்டாங்களே, இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்தால் தானே நோன்பு நோக்க முடியும், என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சுருங்க. அதை மண்மாத்த வாழைஹி சௌமுன், ஒருத்தருக்கு நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் மரணித்து விட்டாரையானால் சாம அன்ஹு வலியுகு, இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அவருடைய வழி பொறுப்பாளர் வந்து அவருக்காக நோன்பு நோக்கட்டும், அதுவும் பொறுப்பாளர் தான் செய்யணும். எங்கள் வாப்பா விட்ட நோன்பை வந்து யாரோ ஒரு அப்துல் காதர் நிறைவேற்ற முடியாது, அவருக்கு என்ன இருக்குது சம்பந்தம், எனக்கு தான் சம்பந்தம் இருக்குது. அப்போ பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகள் என்ன செய்யலாம், அல்லது பிள்ளைகளுக்காக பெற்றோர் வாரிசு இருக்கக்கூடியவர்கள் அப்படி செய்யலாம்னு அப்படி இருக்குது, அது விதிவிலக்காக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இறந்தவருக்காக செய்கிற தர்மங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் செய்யுங்க. இறந்துட்டாரா, அவர் செஞ்ச நன்மை அவருக்கு உள்ளதாக இருந்தாலும் அவர் பேரில் நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவருக்கு போய் சேருமான்னு கேட்டால் சேரும்ட்டாங்க. இந்த 3 தான் 3. அப்புறம் துவாக்கள். இதை தவிர பாக்கி எல்லாமே அவன் செயல் அவனுக்கு தான். வேற ஆள் செயல் குர்ஆன் ஓதி நான் அவருக்கு சேர்த்து வைக்கிறேன், அது ரசூலுல்லாஹ் சொல்லலை. நான் வந்து 100 பிள்ளைகளுக்கு வந்து புஸ்தகம் வாங்கி கொடுக்குறேன்னா அது சேரும், தர்மத்தில் சேரும். தர்மமான விஷயங்களாக இருந்தால் சேரும். அது இல்லாமல் நான் வந்து ஒரு 10 நஃபிலான நோன்பு வச்சு எங்கள் வாப்பா கூட, நஃபிலுக்கெல்லாம் உனக்கு கிடையாது. கடமையான நோன்பை விட்டுட்டாருன்னா அவர் இப்போ தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல ஒரு கிருபை செஞ்சு உனக்கு தந்துருக்கிறான். அவர் நஃபிலான நோன்பெல்லாம் அதிகமாக எங்கள் வாப்பா நிறைய நன்மை கிடைக்கட்டுன்னு சொல்லி மாதத்துக்கு 10 நாள் நான் நோன்பு வச்சு எங்கள் வாப்பாவுக்கு சேர்க்குறேன்டா உங்கள் வாப்பாக்கெல்லாம் சேராது. ஏன்னு கேட்டால் அவர் செஞ்சால் தான் அவருக்கு கிடைக்கும். அந்த நோம்பில் எது விதிவிலக்கு? கடமையான நோன்பு மட்டும்தான் விதிவிலக்கு. அதுவும் நீங்கள் அதனுடைய வழியாக இருந்தால் தான் நீ நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் இந்த ரூல் பொருந்தும். எது? லஹாமா கசபத், அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு, அலைஹா மக்தசபத், அவன் செஞ்ச தீமை அவனுக்கு உரியது. இந்த விஷயத்துலேயும் ஒரு பேசிக்கான கொள்கை அமைஞ்சிருக்கா. அடுத்து இன்னொரு இது பேசிக்கான கொள்கை தான். என்ன கொள்கை? ரப்பனா எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா, எங்களை பிடிச்சிராதே. ரப்பனா எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா, எங்களை பிடித்து விடாதே. ஆகதனை பிடிக்கிறது. லா துஆஹிதுனான்னா வந்து எங்களை விலக்கல் வினையில் உள்ளது. லா துஆஹிதுனா, எங்களை பிடிச்சிராதே. இன் நசீனா, நாங்கள் மறந்து விட்டால், அவ் அகுத்தானா, தவறுதலாக செய்து விட்டால். இன் நசீனாண்டா நாங்கள் மறந்து விட்டால், அவ் அல்லது அகுத்தானா நாங்கள் தவறுதலாக செய்து விட்டால் எங்களை பிடிச்சிராதே. ரப்பனா எங்கள் இறைவா, எங்களை நாங்கள் மறந்துட்டாலும் பிடிச்சிடாதே, தவறினாலும் பிடிச்சிடாதே. மனிதன் வந்து இந்த 2 பிழைகள் மனுஷன்கிட்ட ஏற்படாமல் இருக்காது. நம்ம எத்தனை விஷயங்களை வந்து அல்லாஹ் தடுத்திருக்கிற பல விஷயங்களை, கெட்ட பல விஷயங்களை மறதியாக செஞ்சுருவோம், அல்லது மறதியாக நல்ல விஷயங்களை செய்யாமல் விட்டுருவோம். மறதியின் காரணமாக என்ன நடக்கும்னு கேட்டால் கெட்டதை செஞ்சுருவோம், அல்லது நல்லதை செய்யாமல் விட்டுருவோம். 2க்கும் மறதி காரணமாக இருக்கும். அப்போ மறதியினால் ஒருத்தன் ஏதாவது ஒன்று விட்டுட்டான்னு சொன்னால் அதுக்கு வந்து அல்லாஹ் கேள்வி கேட்பான்னா கேட்க மாட்டான். மறக்கத்தானே செஞ்சு அதுக்கே இப்போ உதாரணம் நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு தொழுகை இருக்கிறது. அவன் என்ன செஞ்சான்? நேரம் குறிக்கப்பட்ட கடமை தான் இருந்தாலும் என்ன செஞ்சான்? ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்தான், அப்படி மறந்து போச்சு. அப்புறம் பார்த்தா மகரிப் டைம் ஆச்சு, அப்போ தான் அவனுக்கு யாபம் வருது. வேணும்னு செய்யலை. அப்படி இருந்தால் அதெல்லாம் குடிக்க மாட்டான், மறதி தானே, யான் வந்தாலும் தொழுவு.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும். அப்படி மறந்துருச்சின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். இன்னொன்று வந்து தவறுதலாக செய்வது. தவறுதலாக என்று சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம், அது வேறு ஒன்றா முடிஞ்சு போயிடும். சும்மா ஒரு ஆள் லேசாக தட்டி கொடுப்போம், சேர்த்து போயிடுவான். ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்வோம், என்னடா நல்லா இருக்கேடான்னு கேட்டு நெஞ்சில் தட்டுவோமா, அவனுக்கு அட்டாக் வந்துடும். அவனுக்கு வரணும்னு இருக்கு, வந்துருச்சு. இது வந்து அவனுக்கு நம்ம கொலை செஞ்சது ஆகுமான்னு ஆகாது, உலகத்துலேயும் ஆகாது. உலகத்துலையாவது பிடிச்சி கிடிச்சு கேஸை போட்டு அப்புறம் இல்லை நிரூபிச்சு வர கஷ்டப்படணும். நல்லா உடனே நெஞ்சிருவான், அதில் நீக்கிடுவான் அவங்கள. அப்போ தவறுதலான முறையில் நீங்கள் செஞ்சது பாரதூரமான விளைவை ஏற்படுத்துறீங்க. ஒரு கல்லை எடுத்து ஒரு மாம்பழத்தை அடிக்கிறீங்க, மரத்தில் உள்ளதை, அது தப்பி போய் ஒரு ஒருத்தனுடைய மண்டையில் பதம் பார்த்துருச்சு, ஆள் போயிட்டான். கொலை செஞ்சுகள் வருமா, வராது. ஏன்னு கேட்டால் நீங்கள் செஞ்சது நெசந்தான், தவறுதலாக தானே செஞ்சீங்க. தவறுதலாக ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால், ஒரு பந்து அடிக்கிறீங்க, ஒரு கிரிக்கெட் மேட்டை அடிக்கிறீங்க, சும்மா அடிக்கிறீங்க, கிரிக்கெட் பந்து தானே அடிக்கிறீங்க, அது கரெக்டாக பார்த்து ஒருத்தன் கண்ணில் போட்டு கண்ணை குருடாக்கி பிடிச்சின்னா அதுக்கு என்ன செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது. அதெல்லாம் தவறுதல். அவனுக்கு கண்ணை குருடாக்குறக்க நம்ம அடித்தோம் இல்லை. அப்போ அகுத்தாகனா அல்லது நாங்கள் தவறுதலாக ஒன்றை செய்து விட்டால் எங்களை பிடிச்சிடாத அப்படின்னு சொன்னால் இறைவன் பிடிக்க மாட்டான்னு அர்த்தம். பிடிச்சிடாதன்னு எல்லாம் நம்ம கற்று தந்தால் என்ன அர்த்தம், இந்த மாதிரி விஷயம் அப்படி ரசூல் ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க, ருஃபியா உம்மத்தி அல் ஹத்தோ நிசியான், தவறுதலாக செய்வதும் மறதியும் எனது உம்மத்துக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தவறுதல் இந்த உம்மத்துக்கும் எல்லாத்துக்கும் தான் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ்வுக்கு இதை சொல்கிறாங்க, ருஃபியா உம்மத்தி, எனது உம்மத்துக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து அது மன்னிக்கப்படாமல் போகுமான்னு அப்படி எல்லாத்துக்கும் மன்னிக்கப்படும். இது ஒரு இதுக்காக சொல்கிறாங்க, ஒரு சிறப்புக்காக மாதிரி சொல்கிறாங்க. ருஃபியான் உம்மத்தி, எனது உம்மத்துக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. அல் ஹத்தவு, பிழையாக செய்வதும், ஒன் நிசியானும், மறதியாக செய்வதும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறாங்கல்ல. அது மன்னிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு கேட்குறான். என்ன செய்யணும், அடிக்கடி எல்லாம் மறந்துட்டு நான் எதாவது செஞ்சுட்டா என்னை பிடிச்சிடாத, அல்லது தவறுதலாக நான் செஞ்ச ஒரு பிழையாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்னை தண்டிச்சிடாதேன்னு ஒரு கேள்வி துவா செய்ய சொல்கிறான்னு சொன்னால் அல்ல அதை ஏற்றுக்கிறவான்னு அர்த்தம், உங்களை தண்டிக்காமல் விட்டுருவான்னு அர்த்தம். இதுவும் இஸ்லாத்தினுடைய ஒரு பேசிக்கான கொள்கை. மறதிக்கும் தவறுதலுக்கும் தண்டனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் மறதிக்கு தண்டனை இல்லைங்கிற விஷயம் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு தான் பொருந்தும், துன்யாவுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால் துன்யாவில் வந்துக்கிட்டு நான் மறதியாக செஞ்சேன்னா கோர்ட்டில் விட்டுருவானா, செஞ்சது தான் வழங்குதா, தவறுதலுக்குன்னா விடுவான். மறதியாக செஞ்சுட்டேன்னு என்ன செய்ய மாட்டான், நான் ஏன்டா ஃபைன், ஏன்டா வருமான வரி கட்டலை, மறந்துட்டா போய்ட்டு ஒன்று விட்ருவானா, கிட்ட சொல்லுவான். ஏன்னா மறதி வந்து உள்ளம் சார்ந்தது, அது அறிந்தவனுக்கு தான் முடியும், மனுஷனால் அறிய முடியாது, அல்லாஹ்வால் அறிய முடியும். மறதியாக செஞ்சுட்டேன்னு நீங்கள் மனுஷன்ட்டு போய் சொல்ல முடியும்ல, அல்லாட்ட போய் மறந்துட்டேன்னு போய் சொல்ல முடியுமா, முடியாது. நெசமாக மறந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ மறதிக்கு தண்டனைங்கிறதுல மனுஷன் கூட என்ன செய்கிறான், மறதிக்காக தண்டிக்க தான் செய்கிறான், அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். காரணம் என்னென்னு கேட்டால் அவன் மறந்தானா மறக்கலையான்னு அவனுக்கு தான் தெரியும், அல்லாவுக்கு, மனுஷனுக்கு தெரியாது. அதான் ரப்பனா, எங்கள் இறைவா லா துஆஹிதுனா, எங்களை பிடித்து விடாதே, இன் நசீனா வக்தனா, நாங்கள் மறந்து விட்டால் அல்லது தவறுதலாக செய்து விட்டால் எங்களை பிடித்திராதே. அதுக்கு அடுத்தது இன்னொரு கோரிக்கை வைக்க சொல்கிறான் அல்லாஹ். என்னென்னு கேட்டால் முந்தைய சமுதாயத்திற்கு கொஞ்சம் அதிகமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருந்தான், சிரமம். 50 வக்து தொழுகைன்னு கொடுத்தான்ல மூசா நபிக்கெல்லாம், நமக்கு தந்தானா இல்லை, அதை குறைச்சி விட்டான். இப்படி நிறைய சட்டங்கள், அது மாதிரி கோயிலில் தான் போய் வழிபடணும்னு அவங்களுக்கு வச்சுருந்தான் அல்ல. நமக்கு நினைஞ்சிட்டான் எங்கே வேணாலும் தொழுக, பூமி முழுசும் பள்ளிவாசல்னு சொல்லிட்டான். இப்படி அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படாத பல விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு இருக்குது இல்லையா. அது இருந்தாலும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை என்கிட்ட கேளுன்னு வர சொல்கிறான். ஒலா தஹ்மில், இறைவா ரப்பனா எங்கள் இறைவா, ஒலா தஹ்மில் அலைனா, எங்கள் மீது சுமத்தி விடாதே, எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே, யுஸ்ரன் சிரமத்தை சுமத்தி விடாதே, கமா ஹமல் தஹு அதை நீ சுமத்தியது போல, அலல்லதீன மின் கபலினா எங்களுக்கு முன்னர் இருந்தார்களே, முந்தைய சமுதாயம் யஹூதி நசாராக்கள் மற்ற சமுதாயங்கள், அவர்கள் மீது நீ சுமத்தியது போல சிரமத்தை எங்களுக்கு சுமத்திராதே. நிறைய விஷயங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய திமுருக்காகவே எல்லாம் ஹராமாக்கினான், சிரமமாக்கினான். ஒரு ஒட்டகத்தை இருக்கிறீங்கன்னா ஒட்டகத்தில் எல்லாம் திங்கலாம்ல, மலை ஜலத்தை கழிச்சு விட்டு தோலை கழிச்சு விட்டு எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது தானே. அவங்களுக்கு என்ன சட்டம் போட்டான்ல, அவங்களுடைய திமிரின் காரணமாக அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம், கொழுப்பு அது மாதிரி இப்படி விஷயங்கள் அந்த மிருகத்தில் நமக்கு ஹலாலாக இருக்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு ஹராமாக்கி வச்சுட்டான்ல. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த சிரமங்கள். அந்த மாதிரி சிரமத்தை எங்களுக்கு தந்துடாதெல்லாம் நம்ம கேட்கணும் அல்லாட்ட. ஒலா தஹ்மில் அலைனா இஸ்ரன், எங்கள் மீது ஒரு சிரமத்தை சுமத்தி விடாதே, கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபலினா எங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் மீது சுமத்தினாயே, அந்த மாதிரி சிரமத்தை தந்துடாதே. அதே மாதிரி ஒலா துஹம்மில்னா எங்களை சுமத்தி விடாதே, எங்கள் மீது சுமத்தி விடாதே, மாலா தாக்கத்தலனா பிஹி எதற்கு எங்களுக்கு தாக்கத்துனா சக்தி,
எதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ, லா தாக்கத்தை இல்லைனா எங்களுக்கு சக்தி இல்லையோ, எதற்கு எந்த விஷயத்திற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்கள் மீது சுமத்திராத. எங்களுக்கு சக்திக்கு முடியாத ஒரு வேலையை தந்து, இது துன்யாவுக்கு வரும்ல, சக்திக்கு மீறிய ஒரு பணியை தலையில் வந்து ஒரு வேலைக்கே சேர்றோம், முடியாத வேலையை தலையில் சுமத்தினாண்ட கஷ்டம் தான், நல்லதுன்னு கேட்கணும். யாரெல்லாம் எங்களுக்கு எதை கொடுத்தாலும் தாங்க முடியாத தந்துடாத, தாங்கிறத கொடு. ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, ஒரு படிப்பை கொடுத்தாலும் சரி, ஒரு தொழிலை கொடுத்தாலும் சரி, என்னத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு தாங்க முடியாத தந்துடாதே. எவ்வளோ ஹம்மில்னா எங்களை சுமக்க செஞ்சிடாதே. மாலா தாக்கத்திலனா பிஹி எதை பற்றி எங்களுக்கு தாக்கத்து இல்லையோ, அது ஆற்றல் சக்தி இல்லையோ அதை சுமத்தி விடாதே. வஃபான்னா எங்களை அலட்சியப்படுத்திரு. வஃபிர்லனா எங்களை மன்னிச்சிரு. மன்னிக்கிறதுன்னு சொன்னால் தவறுன்னு சொல்லி கேட்டால் இத்தனை தப்பு செஞ்சியா அப்படிங்கிறது மன்னிக்கிறது. அலட்சியப்படுத்துறதுன்னா கண்டுக்காமல் விட்டுருது. பேசாமல் எங்களுடைய தவறுகளை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ரெண்டுக்கு மன்னிப்பு தான். தமிழில் என்ன செய்வாங்க, வஃப் பண்ணாண்டால் மன்னிப்பாயாக, வஃபிர் லனாண்டால் மன்னிப்பாயாகன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ரெண்டு மன்னிப்புக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மன்னிப்பு என்னன்னு கேட்டால் அவன் தவறை சொல்லி காட்டி அதுக்குன்னு மன்னிக்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் அதை கண்டுக்கிற பேசாமல் விட்டுருது. அவன் செஞ்சுக்கிட்டு அதை தெரியாத மாதிரி இருந்துக்கிறது, அலட்சியப்படுத்திடுறது. அலட்சியப்படுத்தும் பெரிய மன்னிப்பு தானே. அப்படி எல்லாம் கேட்பான். மறுமை நாள் என்ன செய்வான், இதை செஞ்சியா நீ அதை செஞ்சியா அப்படின்னு சிலர்கிட்ட கேட்பான். ஆமாம்பாங்க, முடிஞ்சு போச்சு கதை, பெரிய பட்டியலெல்லாம் போட்டுருவான். கடைசியில் என்ன செய்வான்ல, நீ உலகத்தில் மறைச்சிட்டன்ல, இப்போ மறைச்சின போட சொர்க்கத்துக்குன்றான். அப்படி என்ன செய்வான், அல்லா யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடுறான், அலட்சியப்படுத்திடுறான். அது ஒரு வகை. அல்லது என்ன செய்கிறான், மன்னித்து விடுவது ஒரு வகை. அப்போ ஓஃபான்னா எங்களை தங்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்தி மன்னிப்பாயாகன்னு வச்சுக்கிறோங்க. வஃபிர்லனா எங்களை மன்னிப்பாயாக, வரஹம்னா எங்களுக்கு ரஹமத் செய்வாயாக, அருள் புரிவாயாக, அந்த மௌலானா நீ தான் எங்களுடைய மௌலாண்டா எஜமான். மௌலாவுக்கு என்ன அர்த்தம்னா எஜமான் என்று அர்த்தம். இந்த மௌலாங்கிற சொல்லு அரபு மொழியில் பல முரண்பட்ட பல அர்த்தத்துக்கு சொந்தமானது. மௌலான்னா எஜமான்ட அர்த்தம். எஜமான்ட அர்த்தம் வைக்கிறதா இருந்தால் அல்லாவுக்கு தான் சொல்லணும், அல்லா தான் நமக்கு எஜமான். அல்லது மௌலாவுக்கு இன்னொரு எஜமான் இருக்குது. என்ன எஜமான்னா, காசு கொடுத்து வாங்கினாங்கல்ல அவரையும் மௌலான்னு சொல்லலாம். நம்ம அந்த காலத்தில் அடிமையாக இருக்கிறோம், நம்மளை ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான், அவருக்கு நான் மௌலா, எனக்கு அவர் மௌலான்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் எனக்கு முதலாளி எஜமானாக இருக்கார். அப்போ மௌலாங்கிற வார்த்தை படைத்த ரப்புக்கும் சொல்லலாம். நமக்கு இப்போ தான் அந்த எஜமான் கிடையாது, அடிமை இப்போ கிடையாது. நீங்கள் அடிமையாக இருந்து நீங்கள் ஒரு ஆள் உங்களோட விலைக்கு வாங்கி வச்சுருந்தான்னு வைங்க, அவனை நீங்கள் மௌலானான்னு சொல்லலாம். ஏன்னாட்டா அவன் தானே உங்களுக்கு எஜமானாக இருக்கான், துன்யாவில் எஜமானாக இருக்கான், அல்லாவே மௌலானாங்கலாம். இது மௌலாவோட அர்த்தம். மௌலானாண்டா மௌலாண்டா எஜமான், மௌலானாண்டா எங்கள்ங்கிறதுக்காக சேர்க்குறது. மௌலானாண்டா எங்கள் எஜமான். அப்போ எங்கள் எஜமான்கிற சொல்லுக்கு எஜமான்கிற அர்த்தம் இருக்குது. எஜமான்னு சொன்னால் அல்லாவையும் குறிக்கும். அதே மாதிரி நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டு இருந்தால் உங்களுடைய வாங்கிய அந்த முதலாளியும் குறிக்கும். அது ஒரு அர்த்தமாச்சா. அதே மௌலாவுக்கு அடிமைங்கிற அர்த்தம் இருக்குது, நேர் மாற்றமான அர்த்தம். நான் ஒரு ஆள் அடிமையை வச்சுருக்கேன்னு வைங்களோம், இவர் என்னுடைய மௌலான்னு சொல்லலாம். மௌலாக்கு முதலாளின்ற அர்த்தம் இருக்கிற மாதிரியே அடிமைங்கிற அர்த்தம் இருக்குது, நேர் மாற்றமான அர்த்தம். சந்தர்ப்பத்தை வச்சு விளங்கிக்கிடுவோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத வச்சு இது அடிமையை சொல்லுது, இது எஜமான சொல்லுதுன்னு விளங்கிக்கிடுவோம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அது மாதிரி மௌலான்னு சொன்னால் ஒருவனுக்கு பொறுப்பாளர், என்னுடைய காரியத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பாக இருக்காருன்னு வைங்க, அவர் மௌலா எனக்கு அப்படின்னா நம்ம மேனேஜர் இவர் தான். நம்ம காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறார்ல, அந்த பொறுப்பாளருங்கிற ஒரு வகையில் என்ன செய்யலாம், மௌலாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிடலாம். நண்பன், மௌலாண்டா இது நண்பன்கிற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அது இருக்குது அரபில். அப்போ மௌலானாண்டா அதே நேரத்தில் நம்ம காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அஜர்த்துமார்களை பற்றி மௌலானாங்கிறாங்க. வாங்க மௌலானா, போங்க மௌலானாங்கிறாங்க. எந்த அர்த்தம் நீ சொல்கிற, இதில் எதா அர்த்தம் பொருந்துமா? உனக்கு அடிமை அவர் அடிமை இல்லை, அல்லது உனக்கு விலை கொடுத்து வாங்கின ஒரு எஜமானா அந்த மௌலாவும் இல்லை. உனக்கு நண்பனுங்கிறதுக்கு மௌலாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அவன் உன்னை விட ஒரு மேலானவனுக்கு யூஸ் பண்ணுறாங்களா? நண்பனுங்கிற அர்த்தம் இருக்குது, நீ எதுக்கு யூஸ் பண்ணுற? நண்பனுங்கிற அர்த்தத்துக்கு யூஸ் பண்ணலையே. மௌலானான்னு ஒரு ஆளை சொன்னாலும் என்ன அர்த்தம், மௌலானா அப்படி அவன் உன்னை விட மேலானவன் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துகிற. அப்போ அந்த மௌலா அர்த்தமும் கிடையாது. அப்போ நீ என்ன செய்யலை, நண்பனுங்கிற அர்த்தத்தில் நீ யூஸ் பண்ணலை, உனக்கு அடிமைங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணலை, உனக்கு எஜமானுங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணலைன்னா, மேலானவன்கிற அர்த்தத்தில்னா அப்போ அல்லாங்கிற இடத்துல யூஸ் பண்ணுறப்ப அப்படிங்கிறதுனால இந்த மௌலானாங்கிறது இவங்க தங்களுக்கு தாங்களும் இந்த அஜர்த்து மார்க்கு போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு, மௌலாக்கு அந்த அர்த்தம் இருக்குது, இந்த இருக்குதுன்னு சமாளிப்பாங்க. அந்த அர்த்தத்தில் நீ பயன்படுத்துறியா?
அப்படி எல்லோரும் நீ வந்து எனக்கு மௌலானா நான் உனக்கு மௌலானான்னு சொல்லி நண்பர்னு அதான் அர்த்தம். நீ எனக்கு நண்பர்னா நான் உனக்கு நண்பர் தானே. அப்போ உங்களை வச்சா ஒருத்தன் வந்து மௌலானான்னு கூப்பிட்டா வாங்க மௌலானா நீ திருப்பி கூப்பிடுவியா? அப்போ நண்பருங்கிற இடத்துல பயன்படுத்தலை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மௌலானாண்டா அல்லாவுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இறைத்தன்மை மாதிரி ஒரு மரியாதையை பெறுவோம் என்பதற்கு செய்கிறாங்களே தவிர இது வந்து டேஞ்சரான வார்த்தை. மௌலானாங்கிறது நீங்கள் பயன்படுத்தலாம், அந்த அர்த்தம் இருந்தால் பயன்படுத்தலாம். நீங்கள் அந்த நண்பன் என்ற அர்த்தத்தில் நீங்கள் பயன்படுத்தவில்லை. நண்பன்கிற பயன்படுத்தினா 2 சைடும் பயன்படுத்தலாம், நீங்கள் 1 சைடு தான் பயன்படுத்துகிறீங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அந்த மௌலானாங்கிறது அல்லாவுக்கு தான் சொல்லணும். ஒரஹம்னா எங்களுக்கு அருள் புரிவாயாக, அந்த மௌலானா நீ தான் எங்களுடைய எஜமான், ஃபன்சுர்னா எங்களுக்கு உதவி செய்வாயாக, அலல் கோமில் காஃபிரின் நிராகரிக்கிற கூட்டத்திற்கு அலாண்டா எதிராக இந்த கெட்டதுக்குன்னு சொன்னோம்ல, லில் கோமில் காஃபிரின்னா நான் அவங்களுக்கு சாதகமாக உதவி செய்வாயாக, அலல் கோமில் காஃபிரின்னா அவங்களுக்கு பாதகமாக உதவி செய்வாயாகன்னு அர்த்தம். ஃபன்சுர்னா எங்களுக்கு உதவி செய்வாயாக, அலல் கோமில் காஃபிரின் நிராகரிக்கிற சமுதாயத்துக்கு எதிராக, நிராகரிக்கிற சமுதாயத்தின் மீது உதவி செய்வாயாகன்ற அர்த்தம் வழங்கலே இல்லை. இந்த அலான்னு வந்துட்டாலே என்ன வரும்னா அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயா, ஃபன்சுர்னா எங்களுக்கு உதவி செய்வாயாக, அலல் கோமில் காஃபிரின் காஃபிரான கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாகங்கிறது 286 பக்ராவுடைய சூறாவின் கடைசி வசனம். இதில் நிறைய நான் சொன்னதை விட இன்னும் அதிகமான பல சட்டங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் இதில் அடங்கியிருக்கிறது. இதோட பக்ராவில் அல்லாவுடைய பெரிய அருளால் வந்து சூரத்துல் பக்ராவை நம்ம நினைச்சிட்டோம் ஒரு சொல்லுக்கு சொல்லு வார்த்தைக்கு வார்த்தை கிராமரோடு பார்த்து முடிச்சிட்டோம். சில விஷயங்களுக்கு கிராமர் சொல்லாமல் நம்ம போயிட்டுருக்கிறோம்டா என்ன காரணம்னு கேட்டால் அந்த சொல்லு பலமுறை வந்திருக்கும், சொல்லியிருப்போம், அதுக்கு தான் வேகமாக போகிறோமே தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ கிராமர் அடிப்படையில் எதை வாசித்தாலும் உங்களால் அர்த்தம் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு இந்த பக்ராவின் மூலம் பார்த்துட்டோமா. அடுத்து இன்னொரு சூறாவையும் பார்த்துட்டு வேறு பாடத்துக்கு கொண்டா போய்க்கிறோம். என்ன அடுத்த சூறா என்னன்னு கேட்டால் பக்ராவுக்கு அடுத்தது வந்து 3வது சூறா ஆல இம்ரான். ஆல இம்ரான்னு சொன்னால் இம்ரான்டா ஒரு ஆளுக்கு பேர், ஆல இம்ரான்னா இம்ரானுடைய குடும்பத்தார். ஆளுங்கிற வார்த்தை வந்து நம்ம தமிழ் ஆளுங்க நம்ம ஆளுங்கிறாங்களா அது மாதிரி தான். ஆல இம்ரான்டா இம்ரானுடைய ஆளுக்க. இந்த ஆளுங்கிற வார்த்தை வந்து தமிழ்லையும் இந்த சொல் இருக்கிறது, அந்த சொல் எந்த அர்த்தத்தில் தமிழில் இருக்கிறோ அதே அர்த்தத்தில் அரபிலையும் இருக்குது. ஆள் இம்ரான்டா இம்ரானுடைய ஆட்கள். நம்மளும் என்ன செய்வோம், நம்ம ஆள் தாங்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஆள் இம்ரான்டா இம்ரானின் குடும்பத்தார், இம்ரான் என்ற ஆளுடைய குடும்பத்தார் அப்படின்ட்டு இந்த சூறாவுக்கு பேர். இந்த சூறாவுக்கு பேர் வந்து ரசூலுல்லாஹ் ஆல இம்ரான்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சூறாவுக்கும் சொன்னதில்லை. சில சூறாக்களுக்கு அந்த சூறாவுடைய பெயர்களை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பல சூறாக்களுக்கு வந்து மக்களாக சிந்தித்து பார்த்து, மக்கள் நம்ம இல்லை, அந்த வஹி இறங்கின காலத்துக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த உஸ்மான் காலத்துடைய மக்கள் சிந்தித்து பார்த்து அந்த சூறாவுக்கு இப்படி பேர் வைக்குவோன்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஹதீஸில் இருக்கிறது. என்ன பக்ரா ஓதினார்கள், அப்புறம் ஆல இம்ரான் ஓதினார்கள்னு இந்த சூறாவை பற்றி ஆல இம்ரான்னு சொல்லியே என்ன செய்யும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏன்ப்பா நீ ஆல இம்ரான் பக்ராவெலாம் இதுக்கு ஓதுற, சின்ன சூறா ஓதலாமே அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ பக்ராங்கிற பேரில் சூறா இருந்தது, ஆல இம்ரான்ங்கிற பேரில் அந்த பேர் ரசூலுல்லாஹ் கொடுத்துன்னு விளங்கிடுது. இந்த சூறாக்களுக்கு பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அடிப்படையில் பார்ப்பாண்டா, எந்த ஒரு புஸ்தகத்தை பேர் வைக்கிறதா இருந்தாலும் அதில் ஒட்டுமொத்த உள்ளடக்கம் என்னன்னு பார்த்து அதுக்கு பேர் வைப்பாங்க. இப்போ தொழுகைங்கிற ஒரு புக்கு எழுதுகிறோம், உழுவை பற்றி உழு செய்கிறது, குளிக்கிறது, தயமம் செய்கிறது, சைதா சஹவு, ஜமாத்து தொழுகை, ஜும்மா தொழுகை, பெருநா தொழுகை, இப்படின்னு பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு புஸ்தகம் எழுதுனோம்னா தொழுகை சட்டங்கள்னு பேர் வச்சுருவோம். அனைத்தையும் உள்ளடக்கும். அந்த புஸ்தகத்துக்கு வைக்கிற பேரில் என்ன செஞ்சிடறேன், இந்த உள்ளடக்கம் தான் இதில் இருக்குதுன்னு நமக்கு காட்டிடும். அப்படி தான் புத்தகங்களுக்கு பேர் வைப்பாங்க. இது வந்து எழுத்தாக கொடுத்த புத்தகம் கிடையாது, இது வந்து பேசுனதை புஸ்தகம் ஆக்கியிருக்கிறோம், உரையாடலை புத்தகம் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆல இம்ரான் சூறாவில் இந்த சூறாவுடைய மொத்த சாராம்சமே இம்ரான் ஆல இம்ரான்ங்கிற ஒரு அடிப்படையில் இருக்குமா, இம்ரான் குடும்பத்தாரை சுற்றி வருமானு அப்படிலாம் வராது. இம்ரான் என்று ஒரு ஆள் இருந்தார், அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இடத்துல குறிப்பிடப்படுகிறது. இம்ரான் ஒரு ஆள் இருந்தார்னு சொல்லி அவரை பற்றி வந்து இந்த சூறாவில் ஒரு இடத்துல குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படுறதுனால நாளை இம்ரானுடைய குடும்பம்னு வச்சுருவோம் பேர், அவ்வளோதான், சும்மா அடையாளத்துக்கு தான். இந்த சூறாக்களுக்கு வச்ச பேர் பக்ரா பேர் எதுக்கு வச்சாங்க, பக்ரான்னு பேர் வச்சோம்னா இந்த மொத்த பக்ரா சூறாவிலையும் மாட்டை பற்றியும் மாட்டுடைய சிறப்பை பற்றியும் மாட்டுடைய வளர்க்குறதை பற்றியும் அதை விற்கிறதை பற்றியும் விவசாயத்தை அதை பற்றியே பேசப்படுது. ஒரு சம்பவம் நடந்துச்சு, மாட்டை இருக்க சொன்னால் அது அப்படின்னு ஒரு 2 வசனம் வருகிறது, அந்த விஷயத்துக்கு வச்சு பக்ரான்னு பேர் வச்சுவிட்டாங்க. பேர் வச்சு சும்மா அடையாளத்துக்கு தான். மற்ற பேர்கள் வைப்பதெல்லாம், நூல்களுக்கு பேர் வைப்பதெல்லாம் அடையாளத்துக்கு இல்லை,
அந்த கருத்தை புத்தகத்தினுடைய சாராம்சத்தை சொல்வதற்கு பேர் வைப்பாங்க. குரானில் உள்ள சூறாக்களுடைய பேர் எல்லாமே என்னென்னு நாசுன்னு பேர் இருக்குன்னு கடைசி சூறாவுக்கு 114வது சூறாவுக்கு என்னது நாசு சூறான்னு பேர். மனிதன் சூறான்னு மனிதனை பற்றி உள்ளதெல்லாம் அதில் இருக்குது. அதில் மனிதன் யாரோ எப்படி படைக்கப்பட்டான் அவனுடைய சும்மா 3 வரியில் 4 வரியில் உள்ள ஒரு சூறா அது. அதில் மனிதனை பற்றி ஒன்றுமே கிடையாது. ரப்புன் நாசுன்னு வருது, அவ்வளோதான். மனிதர்களின் இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடுறாண்டு அதை வச்சு நாசுன்னு பேர் வச்சாங்க. குரானுடைய சூறாக்களுடைய பெயர்கள் பூராவுமே அதை அந்த நீங்கள் அர்த்தத்தைலாம் நீ நாடக்கூடாது. ஆல இம்ரான்டா இந்த சூறாவில் இம்ரானுடைய குடும்பத்தாரை பற்றின வரலாறு, அவங்களுடைய சிறப்பு, மொத்தமாக அதை பற்றி தான் இது பேசப்படுது அப்படின்ற அடிப்படையில் ஒரு சூறாவும் பேர் வைக்கப்படலை. எதை பற்றி தான் பேர் வைக்கப்படும்? சூறானா அதுக்கு ஒரு தனி ஒரு பேர் வேணும்ல, அதுக்கு எதையாவது வைக்கணும்னா இதில் இம்ரான் ஒரு ஆளை பற்றி பேசப்படுது. அந்த பேசப்பட்டதுனால இம்ரானுடைய குடும்பத்தார் அப்படின்ற பேரை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். மக்களுக்கு ஏன் வந்துடுவோம் இந்த இம்ரானை பற்றி பேசப்படுமா, அவ்வளோதான். அதனால் சூறா மொத்தத்துக்கும் இம்ரானுக்கு சம்மந்தம் கிடையாது. சூறாவுடைய சில வசனத்துக்கு இம்ரானுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத விளங்கிக்கிறேன்னு இப்போ இம்ரானுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துலேருந்து போவோம்.